ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட் வந்து நம்ம வந்து பல்லவர் சந்தையில் 30 ரூபாய்க்கு வாங்கினது. இது வந்து பட்டன் வந்து டைட்டாக இருக்குது. இது வந்து சார்ஜ் எப்படி ஏற்றணும்னா ஹேண்ட் ரொட்டேட், இது இப்படி ரொட்டேட் பண்ணால் தான் சார்ஜ் ஏறும். ஆனால் பட்டன் இஷ்யூவாக இருக்கிறனால அப்படியே டேரெக்டாக லைட் எரியுது. இதை வந்து தான் நம்ம இப்போ வந்து சரி பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுதான் கீர் மோட்டரு. பேட்ரி நல்லா இருக்கான்னு பார்த்தா பேட்ரி வீக்காக இருக்குது, பேட்ரி போயிடுச்சு. என்கிட்ட வந்து வேறு பேட்ரி இந்த மாதிரி இல்லை. அதனால் நான் அந்த பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்ததை வந்து ஹெட்செட்லேருந்து எடுத்துருப்பேன், அந்த பேட்டரி வச்சுருப்பேன். இது நான் ஆல்ரெடி பட்டன் பார்த்தீங்கன்னா நான் சால்ட்ரிங்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வந்து 5 ரூபா கொடுத்து புது பட்டன் வாங்கி அதை மாட்டி கிளிப்பு போல் மாட்டிட்டு சால்ட்ரிங் வச்சிடுறேன். இப்போ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் கீரு. ஏன்னா ஹேண்ட் ரொட்டேட் அந்த கீரில் சுற்றும் போது தான் அந்த மோட்டர் ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு நான் இமேஜ் காட்டுறேன். அப்படி அந்த மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது அது வந்து போர்டில் போயிட்டு போர்ட்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஏறும். நம்ம பேட்டரியிலேருந்து அந்த போர்டுக்கு கனெக்ஷன் வந்து திரும்பி லைட் எரியும். இப்போ என்கிட்ட அந்த பேட்டரி இல்லாதனால ஹெட்செட் பேட்டரி தான் நான் சால்ட்ரிங் வச்சு லைட் எரிய வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு பட்டன்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு அது எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லைட்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைட்டும் பட்டன் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைட்டாக இருந்தது, இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி இப்போது சார்ஜ் ஏற்றணும், இப்படி தான் சார்ஜ் ஏற்றணும். இப்படி ரொட்டேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சார்ஜ் நிற்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.